சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநில திமுக சார்பில் கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், வேதிக்கலவை இருப்பது கண்டறியப்பட்டவுடன் தமிழக முதல்வர் அறிவுறுத்தலோடு வண்ணக்கலவை உள்ள பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெண்மை நிறத்தில் உள்ள பஞ்சு மிட்டாய்க்கு தடையில்லை என்று விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் இந்த பஞ்சு மிட்டாய்களை ஆய்வுக்கு உட்படுத்த சொன்னோம். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்து கொண்டிருந்த பஞ்சு மிட்டாய் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் புற்றுநோய் பாதிப்பை உண்டாக்குகிற வேதிக்கலவை இருப்பது கண்டறியப்பட்டு நேற்றைக்கு உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு அதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வண்ணக்கலவை இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு மட்டும்தான் தடை. மற்றபடி வெண்மை நிறத்தில் இருக்கிற பஞ்சு மிட்டாய்க்கு தடை இல்லை என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2022-2023 கீழ் ரூபாய் 188.25 லட்சம் மதிப்பீட்டில் நூலக மற்றும் அறிவுசார் மையத்தினை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இருக்கை வசதி, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு பணி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து பயனர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 10 லட்சம் செலவில் புத்தகங்கள் வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா, புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, ராஜகண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், மனு தங்கராஜ் மற்றும் அரசு அதிகாரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகம் கடுமையான நெருக்கடியில் இருந்தாலும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருகிறது என பெருமிதம் கொண்டார். குவைத்தில் கொத்தடிமையாக சிக்கி தவித்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் உட்பட 3 பேரும் கடல் மார்க்கமாக உயிர் தப்பி வந்தனர். பின்னர் மும்பையில் கைது செய்யப்பட்ட அவர்களை தமிழக அரசு மீட்க முன்வராத நிலையில் MP விஜய் வசந்த் உதவியால் மீட்டு நாகர்கோவில் அழைத்து வரப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட சகாய ஆண்டனி அனீஸ், இன்பைட் விஜய், நீடிஷோ ஆகிய 3 மீனவர்களும் தனது குடும்பத்தினருடன் MP அலுவலகம் வந்து விஜய் வசந்திற்கு நேரில் நன்றி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விஜய் வசந்த் MP, சவுதி அரேபியா, குவைத் போன்ற வளைகுடா நாடுகளில் பணிக்காக சென்ற தமிழர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் அவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமாக வந்த 2 இளைஞர்களை போலீசார் விசாரிக்க முயன்றபோது அவர்கள் தப்பி ஓடினர். போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே அவர்களை விரட்டி சென்ற போலீசார் அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் ஒரு சிறுவன் உட்பட அவரது கூட்டாளிகளான அகமது அப்துல் காதர், முகமது ரஃபி ஆகிய 2 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் உள்ள மசார்-இ-ஷரீப் என்ற நகரத்தில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதன் ரிக்டர் அளவு 5.1 பதிவாகியுள்ளது. இதுகுறித்து இந்தியாவின் தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள பதிவில், நிலப்பரப்பிலிருந்து 15 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கம் காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை எனவும், அடுத்தடுத்து ஏற்பட்டு வரும் நிலநடுக்கங்களால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர்
சம்பாய் சோரன் தெரிவித்துள்ளார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின் ஜார்க்கண்டிலும் கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பல கட்சிகள் கோரிக்கை விடுத்து வந்தது. இந்நிலையில் பீகார் மற்றும் ஆந்திராவிற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் சம்பாய் சோரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் மக்கள் தொகையில் அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்களுக்கு அதிக பங்கு கிடைக்க ஜார்க்கண்ட் தயாராகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான வரைவு அறிக்கையை விரைந்து தயாரித்து மாநில அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக வைக்குமாறு பணியாளர் துறைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்குள் 60,567 பேருக்கு அரசு பணிகளில் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துறை வாரியாக பணி நியமனம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதில் சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 4,286 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் துறையில் 857 பணியிடங்களும், உயர்கல்வித்துறையில் 1,300 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. நீதித்துறையில் 5,981 பணியிடங்களும், பள்ளிக் கல்வித்துறையில் 1,847 பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக ஜனவரி 2024 வரை 32,709 நபர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கில் வேலை வாய்ப்பினை உருவாக்கிட உலக முதலீட்டாளர்கள் மாநாடும் நடத்தப்பட்டது. இந்த இளைஞர்களுக்கு இந்தியா மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களில் வாய்ப்புகளை உருவாக்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் பாஜகவின் தேசிய பொதுக்குழு கூட்டம் தொடங்கிய நிலையில் 2ஆம் நாளும் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் அக்கட்சியின் தலைவர் JP நட்டாவின் பதவிக்காலம் நீடிப்பது குறித்து அறிவிப்பு வெளியானது. JP நட்டாவின் பதவிக்காலம் கடந்த ஜனவரி மாதம் முடிவுக்கு வந்த நிலையில் அமித்ஷா ஒப்புதலுடன் பதவியில் தொடர்ந்து வந்தார். இந்த சூழலில்தான் JP நட்டாவின் பாஜக தேசிய தலைவர் பதவி வரும் ஜூன் மாதம் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.